அடுத்தது மைக்ரைனை பற்றி கேட்டிங்க. மைக்ரைனுங்கிறது என்னென்னா, நிறைய டைப்ஸ் ஆஃப் மைக்ரைன் இருக்குது. அதில் மேஜராக 2: ஆர்டீரியல் மைக்ரைன், மஸ்குலர் மைக்ரைன். இந்த ஆர்டீரியல் மைக்ரைனுங்கிறது என்னென்னா, சின்ன வயசில் நமக்கு பியூபர்ட்டி, அதாவது கேர்ள்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா பியூபர்ட்டி டு மெனோபாஸ்க்குள்ளே வர்றது. பாய்ஸுக்கும் அதே ஏஜில், அந்த க்ரோ ஆகிற ஸ்டேஜில் ஆரம்பிக்கும். அதாவது 4th 5th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி டைமில் ஆரம்பிக்கிறது தான் மைக்ரைன். ஆர்டீரியல் மைக்ரைன், டிப்பிக்கல் ஆர்டீரியல் மைக்ரைன். இது ஜீன் ரிலேட்டட். இது ஒரு பாலிபெப்டைட், ஒரு ப்ரோட்டீன், கால்சிட்டோனின் ஜி ரிலேட்டட் பாலிபெப்டைட் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீனில் இருக்கிற ஒரு மியூட்டேஷன்னால் வர்றது. ஸோ இதுக்கும் மசில்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த மாதிரி ஒரு மைக்ரைன் சின்ன வயசுலேருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்ம கரெக்டாக அதை அனலைஸ் பண்ணி, டிப்பிக்கல் சிம்டம்ஸ் இருக்குது, அந்த மாதிரியான மைக்ரைனுக்கு நம்ம இந்த சிஜிஆர்பிங்கிற ரிசெப்டரை பிளாக் பண்ணுற மாதிரி நம்ம டேப்லெட்ஸ் சாப்பிட்டா மட்டும்தான் இது கம்மியாகும். எனி அதர் டைமில் ஹெட்ஏக்ஸ் ஆரம்பிக்குது அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு 20 இயர்ஸ் நம்மளுக்கு பெயின்ஸ் ஆரம்பிக்குது, இல்லை ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது திடீர்னு ஒரு ஸ்ட்ரெஸ்னால ஒரு பெயின்ஸ் ஆரம்பிக்குது, இல்லை போஸ்ட் பார்ட்டில் ஒரு பெயின்ஸ் ஆரம்பிக்குது அப்படின்னா, தட் இஸ் நாட் மைக்ரைன். ஸோ தட் இஸ் மயோஃபாஷியல் பெயின்ஸ். அது மசில் டைட்னஸ்னால வர்றது. அதை நம்ம மஸ்குலர் மைக்ரைன் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்கிறோம்.